How to start a business with zero investment. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுடைய ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது எப்படி? இங்க இருக்க நிறைய பேரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதும் ஆண்டர்பிரினர் ஆகுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நாம் நினைப்போம். பிசினஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், பினான்சியலி நிறைய ரிஸ்க் எடுக்கணும், வேலை விடணும் அப்படின்னு இந்த மாதிரியான பல ப்ராப்ளம்ஸ் இருக்கனால தான் பிசினஸ் பண்றது அப்படின்றது கஷ்டம்னு நினைக்கிறோம். இன்னொன்னு, ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் எல்லாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். பட் இந்த புக்கோட ஆத்தர் இது ஒரு மித் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க இருக்க நிறைய பேருக்கு பிசினஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்குள்ள வர ஒரு இமேஜ் அப்படின்னா அது எலான் மஸ்க், பில் கேட்ஸ், அம்பானி, டாடா இவங்க தான் யோசிப்போம். ஆனா அப்படி இல்லாம நம்ம முதல்ல சைட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா முதல்ல ஒரு சைட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது ப்ராஃபிட்டபிள் ஆனது அண்ட் சஸ்டைனபிள் ஆனது. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்கமிங்கையும் அது கொடுக்கும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வரும். அண்ட் உங்களுக்கு என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஐடியா இல்லைன்னா மேல கொடுத்திருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. சோ ஒரு சைட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க எதையும் இழக்க தேவையில்லை. இதை உங்களால ஈஸியாவே பண்ண முடியும். இதை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுடைய வேலையை விடணும் அப்படின்றது கூட தேவையில்லை. நீங்க எக்ஸ்ட்ராவா எதுக்கும் படிக்கணும்னு தேவையில்லை. இந்த புக்கோட ஆத்தர் அவரோட லைஃப்ல நடந்த பல எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த பிரின்சிபல் எல்லாத்தையும் யார் ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களால ஒரு சக்சஸ் ஆன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணா இந்த ஒரு மந்த்ராவை மட்டும் உங்களுடைய மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அது என்ன மந்த்ரானா, ஸ்கிராச் த ஈச் பே கோர் மினிமம் அண்ட் ஃபைட் பேஷனேட்லி வித் லெஸ். இந்த சென்டென்ஸ்ல இருக்க 4 பிரின்சிபலை யார் ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களால ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் கூட சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். அண்ட் இந்த 4 பிரின்சிபலையும் நாம டீட்டெயிலா இந்த வீடியோல செக் பண்ணலாம். பிஃபோர் தட், வெல்கம் டு வெல்ஸ்டெக். நீங்க வெல்ஸ்டெக் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இது போல ஃபினான்ஷியல் கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடாம இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நம்பர் 1, ஸ்கிராச் த ஈச். பிக் ஃபோர்த் அப்படின்றவர் ஒரு ஆர்கெஸ்ட்ரா குரூப்ல இருக்க ஒரு ட்ரம் பிளேயர். அப்படி இவர் ட்ரம் வாசிட்டு இருக்கப்போ அவர் ஒரு விஷயத்த நோட் பண்ணாரு. அந்த விஷயம் அவரை ரொம்பவே இரிட்டேட் ஆக்குது. என்னன்னா, நம்ம ட்ரம்ஸ் வாசிப்போம் இல்லையா, அதுல இருக்க 2 ஸ்டிக்ஸுமே ஒரே வெயிட் அண்ட் டென்சிட்டில இருக்காது. இதனால ஒரே மாதிரியான சவுண்ட் அண்ட் பிக்சர் சேம் லெவல்ல கொடுக்க முடியாது. இந்த விஷயம் அவரை ரொம்பவே கடுப்பாகிறப்போ இதுக்காக ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதுல ஒரே மாதிரியான பிச்சை கொடுக்கற 2 ட்ரம் ஸ்டிக்ஸை மேக் பண்றாரு. அப்படி அவர் கண்டுபிடிச்ச இந்த ட்ரம் ஸ்டிக்ஸோட பேரை த பெர்ஃபெக்ட் பேர் அப்படின்னு வைக்கிறாரு. இந்த கம்பெனி இப்போ ரொம்பவே ஒரு ஃபேமஸான கம்பெனி. அண்ட் இங்க இப்போ வெறும் ட்ரம் ஸ்டிக்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ட்ரம் ஸ்டிக்ஸ் எல்லாமே 62% த வேர்ல்டு மார்க்கெட்டே டாமினேட் பண்ணிருக்கு. அடுத்தது இவர் தான் பில் பவர்மன். இவர் ஒரு ட்ராக் கோச். இப்ப எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வியர் பண்றதுக்கு பெர்ஃபெக்டான ஷூஸ்லாம் இருக்காது, அதுவும் ஹெவி வெயிட்டா இருக்கும். அதனால இவரே ஒரு லோக்கல் ஷாப்க்கு போயிட்டு ரப்பர் வச்சு ஒரு லைட் வெயிட்டான ஷூவை கிரியேட் பண்ணாரு. அந்த ஷூ லைட் வெயிட்டா இருக்கனால எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. உங்களுக்கே கூட இந்த கம்பெனியோட பேர் என்னன்னு தெரியலாம். எஸ், ஷூ அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வர நைக் கம்பெனி ஸ்டார்ட் ஆன ஸ்டோரி தான் இது. இது போலதான் இந்த புக்கோட ஆத்தர் கூட முதல்ல கன்சல்டிங் ஃபார்ம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா அங்க நிறைய பேர் வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அப்படி எல்லா ப்ராஜெக்டையும் மேனேஜ் பண்ண மார்க்கெட்ல ஒரு பெர்ஃபெக்டான சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. அதனால இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கிறாரு நம்மளுடைய ஆத்தர். அவருடைய பார்ட்னர் எல்லாருடைய சேர்ந்து அவர் ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்றாரு. அந்த சாஃப்ட்வேரால நிறைய ப்ராஜெக்டை ஈஸியா மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அண்ட் இது ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேரா இருந்தனால இது பல கம்பெனிஸ்க்கும் தேவைப்பட்டுச்சு. அதனால பல கம்பெனிஸும் நம்மளுடைய ஆத்தர் கிட்ட பே பண்ணி இந்த சாஃப்ட்வேரை வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவரோட பிசினஸ் அப்படின்றது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. அண்ட் இவர் இப்போ $1 மில்லியன் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இந்த 3 எக்ஸாம்பிள் இருந்தும் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்போம். என்னன்னா, 3 பேருமே சிமிலரா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதை அப்படி டேக்கிள் பண்ணி வரணும்னா அதுக்கான சொல்யூஷன் ஒன்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அப்படி நீங்களும் இந்த டே டு டே லைஃப்ல நடக்கிற சில ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, இல்ல ஒரு சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளம்கான சொல்யூஷனை நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா உங்களால ஒரு பிசினஸ் ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அதாவது இங்க நாம நம்மளுடைய ஈச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது நமக்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் நம்பர் 2, கோர் மினிமம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். நீங்க ஒரு பர்கர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் அந்த பர்கர் பிசினஸை செம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி நீங்க ஒரு கடை போடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அண்ட் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு ஆட்களை ஹையர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க உங்களுடைய இந்த பர்கர் பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு இதுலலாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே இல்ல. முதல்ல நீங்க உங்களுடைய பர்கர்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் உங்களுடைய பர்கர் அப்படின்றது த பெஸ்ட்
பெஸ்டா இருக்கணும். உங்ககிட்ட எவ்வளோ பேர் வேலை பார்க்கறாங்க, உங்களுடைய கடை நல்லா இருக்கா நல்லா இல்லையா இதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. ஆனா உங்களுடைய பர்கர் அப்படின்றது பெஸ்ட் குவாலிட்டியில இருந்தாதான் எல்லாருமே உங்க கடையில சாப்பிட வருவாங்க. டேஸ்டியான பர்கர் கொடுக்கறது மட்டும்தான் உங்களுடைய கோர் ஆஃப் பிசினஸா இருக்கணும். அதுலதான் நீங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால நீங்க உங்களுடைய டைம், எனர்ஜி அண்ட் மணி எல்லாத்தையும் முதல்ல பர்கர் டேஸ்டியா இருக்கணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படித்தான் இந்த புக்கோட ஆத்தரும் கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி அவரோட பிசினஸ் கோர்ல ஃபோக்கஸ் பண்ணதுனால ஒரு பேஸ் கேம்ப் பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணாரு. சொல்ல போனா அவரு புதுசா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணல, ஷேர்ட் ஆபீஸ் அப்படின்ற ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நிறைய சர்வர் யூஸ் பண்ணல ஒரு பிசினஸ்க்காக, ஒரே ஒரு நல்ல சர்வர் மட்டும் தான் யூஸ் பண்ணாரு. கஸ்டமர் சப்போர்ட்டிங் அப்படின்ற யாரையுமே அவர் ஹையர் பண்ணல, பதிலா அவரே மெயில்ஸ் அண்ட் கால்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால நீங்களும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்னா உண்மையாவே பிசினஸ்க்கு எது தேவைப்படுமோ அதுலதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பதிலா பிசினஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு மத்தவங்க எதிர்பார்ப்பாங்களோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட ஒரு டிகிரி இருந்தா ரொம்பவே சூப்பர், இல்லைனாலும் பிரச்சனை இல்ல, உங்களால ஒரு ஸ்கில்ல யூடியூப் மூலமா கத்துக்க முடியும். அது போல நீங்க ஒரு வேலையை விட்டுட்டு தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதும் இல்ல. பதிலா உங்களுடைய ஃப்ரீ டைம்ல, அதாவது நீங்க டிவி பாக்குற நேரம், சோசியல் மீடியா யூஸ் பண்ற நேரத்துல கூட உங்களுடைய ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணா போதும். அதே மாதிரி வெளியே இருந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சா ஓகே தான், இல்லைனாலும் பிரச்சனை இல்ல. நீங்க ஃப்ரீயா கிடைக்கிற சில விஷயங்களை உங்களுடைய வீட்டுல இருந்தே கிரியேட் பண்ணாலும் ஓகே தான், அதுவும் இன்னும் கிரேட். இப்போ இருக்க இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. குறிப்பா இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்ததுல இருந்து எல்லா வேலையும் நம்மளால ஈஸியா செய்ய முடியுது. அதனால உங்ககிட்டயே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு எழுதுங்க. அது எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சீரியஸாவே உங்களுக்கு அது தேவை அப்படின்னா அதை எப்படி சீப் அண்ட் ஃப்ரீயா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி யோசிங்க. அப்படித்தான் நான் இந்த யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு அனிமேஷன் கோர்ஸ் படிக்கணுமா, அதிகமான விலை கொடுத்து ஒரு மைக் வாங்கணுமா, இல்ல போன் வாங்கணுமா அப்படின்லாம் யோசிக்கல. நான் வெறும் பெஸ்டான கண்டென்ட் கொடுக்கணும் மட்டும்தான், அதாவது என்னோட கோர்ல மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை ஈஸியா கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ரீயான அனிமேஷன் சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணேன். இத்தனைக்கும் நான் அதை எங்கேயும் வெளியே காசு கொடுத்து படிக்கல, நானா தான் அதை கத்துக்கிட்டேன். ஸோ அதனால நீங்களும் உங்களுடைய பிசினஸ் இந்த கோர் மினிமம் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிசினஸ்க்கு தேவைப்படுற ஒரு டூலை எப்படி ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கோங்க. பிரின்சிபல் நம்பர் 3, ஃபைட் பேஷனேட்லி. நம்ம பார்த்த இந்த 2 பிரின்சிபல் வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது மினிமமான இன்வெஸ்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்க நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா நம்மளுடைய பிராண்ட் எப்படி இந்த கூட்டத்துக்கு மத்தியில தனியா தெரிய வைக்கணும் அப்படின்றதான் பலரோட கொஸ்டினா இருந்திருக்கும். அப்படி நீங்க தனியா தெரிஞ்சாதான் உங்களுடைய பிசினஸ் மத்தவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுடைய காம்படிட்டர் யாரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் அவங்களுடைய பிராண்டோட நீங்க ஃபைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டக்கிங் டோனட் அப்படின்ற ஒரு காஃபி கம்பெனி ஆன்டி ஸ்டார்பக்ஸ் அப்படின்னு தாங்களா மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இந்த டக்கிங் டோனட் அப்படின்ற ஒரு காஃபி கம்பெனி அவங்க அவங்களுடைய காம்படிஷனான ஸ்டார்பக்ஸ் மாதிரி அவங்களுடைய காஃபிக்கு வித்தியாசமான பேரெல்லாம் கூட வைக்கல. சொல்ல போனா அவங்களுடைய வெப்சைட்டை கூட டக்கின் பீட் starbucks.com அப்படின்னு வச்சாங்க. அவங்க வெப்சைட்டை விசிட் பண்ற எல்லாருக்கும் ஒரு கார்டு சென்ட் பண்ணாங்க. அந்த கார்ட்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ஸ்டார்பக்ஸ்ல காஃபி குடிச்சு காசை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த கார்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதே போலதான் ஆடி, உங்களுக்கு தெரியும்ல, ஆடி கார் கம்பெனி கூட ஓல்டு லக்ஸரியான காருக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதனால அவங்களுடைய ஆட் அவங்களோட லிமிட்டையும் தாண்டி போய் மெர்கடஸ் பிராண்டை கலாச்சி விட்டாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த 2 கம்பெனி எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே ஹியூமன்ஸ் எல்லாரும் ஏதோ ஒரு ப்ராடக்ட் மேல எமோஷனலி அட்டாச்சா இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடன் வாங்கியாச்சும் ஆப்பிள் போன் வாங்கணும் அப்படின்னு நாம ஏன் நினைக்கிறோம்? ஏன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அதுல தெரியுது அப்படின்ற ஒரு எமோஷனல் அட்டாச் தான் இல்லையா? சோ இந்த ஒரு எமோஷனல் அட்டாச்ச பிராண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே போல நீங்க ஒரு விஷயத்த நம்புறீங்கன்னா அதை நம்பாத ஒரு பர்சன் கூட நீங்க சேலஞ்ச் பண்றீங்கன்னா உங்களுடைய ஐடியாஸை யாரை பிலீவ் பண்றாங்களோ அவங்கள நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க இல்லையா? சோ இந்த கூட்டத்துக்கு மத்தியில நீங்க உங்களுடைய பிராண்டை தனியா தெரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. பிரின்சிபல் நம்பர் 4, வித் லெஸ். ஹார்வர்ட், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எல்லாமே உலகத்துல இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டியா இருக்குது. ஆனா நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா, இவ்வளவு பெரிய பிராண்ட்ஸா இருந்தாலுமே ஏன் இவங்க மத்த கண்ட்ரீஸ்ல பிரான்ச்சஸ் எல்லாம் ஓபன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு? இவங்களுக்கு இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைனாலுமே ஏன் இவங்க இன்னொரு
இன்னொரு பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க கம்மியா நாம போட்டி போடணும் அப்படின்னு. இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய இமேஜ் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரே மாதிரியான குவாலிட்டியை எல்லா இடத்துலயும் கொடுக்க முடியாது இல்லையா. எல்லாருமே நினைப்போம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் போடணும், நம்மளுடைய கம்பெனியோட நம்பர்ஸ் அப்படின்றது அதிகமாகணும், நம்மளுடைய கம்பெனி பிரான்ச்சஸ்ல நிறைய பேர் வேலை பார்க்கணும், அண்ட் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸை தயாரிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஈவன் இது ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல கூட அப்ளை ஆகும். உங்களுடைய மெனுல நிறைய ஐட்டம்ஸ் இருந்தாதான் உங்களுடைய ரெஸ்டாரண்ட் அப்படின்றது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆத்தர் சொல்றாரு இதெல்லாம் உண்மையாவே தப்பு அப்படின்னு. இது ஏன் தப்பு அப்படின்னு ஆத்தர் லைஃப்ல நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல இருந்து நமக்கு கிளியர் பண்ணிருப்பாரு. என்னன்னா ஆத்தரோட வீட்டுக்கு பக்கத்துலயே 2 காஃபி ஷாப்ஸ் இருக்கு. அதுல மொத கடையில காஃபி ஷாப்போட மெனுல நிறைய டைப் ஆஃப் காஃபிஸ் இருக்கும். அதனால அவரு என்ன காஃபி குடிக்கலாம் அப்படின்றதுலயே கன்ஃபியூஸ் ஆகிடுவாரு. ஏன்னா அந்த மெனுல நிறைய டிஃப்ரெண்டான காஃபிஸ் எல்லாமே எழுதியிருக்கும். சொல்ல போனா எல்லா காஃபியுமே ட்ரை பண்ணாலும் அவருக்கு ஒரு காஃபி நல்லா இருக்கு அப்படின்னு அவரால் அட்ரஸ் பண்ண முடியல. ஏன்னா இங்க குவாலிட்டி அப்படின்றது ரொம்பவே கம்மியாகுது. அடுத்ததா ஒரு 2வது காஃபி ஷாப்ல காஃபியை ட்ரை பண்றாரு. அந்த காஃபி ஷாப் மெனுல 4 விதமான காஃபி தான் இருந்துச்சு. அப்போ இந்த காஃபி ஷாப்க்கு போயிட்டு காஃபி ஆர்டர் பண்றது அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்குது. அண்ட் குடுக்குற 4 காஃபியோட குவாலிட்டியுமே ரொம்ப பெஸ்டானதா இருக்குது. ஏன்னா இவங்க 4 விதமான காஃபில தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதனால ஆத்தர் எப்பயுமே இந்த ஷாப்க்கு போறதான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மிஸ்டேக் தான் எல்லா பேரும் பண்ணுவோம் பிசினஸ்ல. உங்களுடைய காம்படிட்டர்ஸ் 2 நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க 3 கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க 4 கொடுத்தாங்கன்னா நீங்க 5 கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்படி அதிகமான காம்படிஷன் இருக்கிறப்போ ப்ராடக்டோட குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாகுது. அது மூலமா அவங்களுடைய ப்ராஃபிட்டும் கம்மியாகுது. பதிலா நீங்க கம்மியான ப்ராடக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை உங்களால பெஸ்டான குவாலிட்டியில கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் முன்ன சொன்ன எக்ஸாம்பிள்ல இருந்து இந்த மாதிரியான பெரிய யூனிவர்சிட்டி எல்லாமே பிரான்ச்சஸ்ல ஃபோக்கஸ் பண்ணல, அதாவது அவங்க நம்பர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணல, பதிலா அவங்களுடைய குவாலிட்டியில மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதனால நீங்க எப்பயுமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கம்பீட் வித் லெஸ், அதாவது கம்மியா போட்டி போடுங்க. இதனால நீங்க நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். இது மூலமா உங்களால சக்சஸ் ஆக முடியும். சோ ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து யார் ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க மைண்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரே மந்த்ரா அப்படின்னா அது இந்த 4 பிரின்சிபல் தான். இந்த ஒரு சென்டென்ஸை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா ஸ்கிராச் த இட்ச் வித் கோர் மினிமம் அண்ட் ஃபைட் பேஷனேட்லி வித் லெஸ். சோ நம்ம பார்த்த இந்த 4 யூஸ்ஃபுல்லான பிரின்சிபல் அப்படின்றது ஜேசன் ஃப்ரைட் எழுதின ரீவொர்க் புக்ல இருந்து தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.